ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். சீனிரக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணிக்கலாம். 2 சில் தேங்காவை எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சு 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு 2 வரமிளகா போட்டு அதை ஒரு 2 சுற்றி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கலாம். சீனிரக்காவை சின்ன சின்னதாக வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அரைச்ச விழுத ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடலாம். கடுகு பொரிஞ்சதும் இந்த காய் கொஞ்சம் வாயுங்கிறதுனால 3 பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன். அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறின உடனே காய் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியெலாம் இருத்துட்டு நல்லா சேர்த்துக்கலாம். மூடி வச்சு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா மூடி வச்சுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுது சேர்த்து நல்லா கிளறி விடலாம். பச்சை ஸ்மெல் போனோடனே இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான சீனிரக்காய் பொரியல் ரெடி. எங்கள் ஊரில் இது சீனிரக்காய் சொல்லுவாங்க, மற்ற ஊரில் கொத்தவரங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.